ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷின் எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, அது வந்து 2ஆம் நாள் பயிற்சி. அதுக்கு முன்னாடி பசிக்கும்ல, சாப்பிடணும். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. வீட்டில் வந்துட்டு காலையில் செய்ய வேண்டிய வேலையை மொத்தமாக முடிச்சிட்டேன். டிஃபன் வந்து இட்லி செஞ்சுருந்தேன், கூடவே பூண்டு சட்னி பண்ணியிருந்தேன். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி 3வது சனி வந்து படைக்கிற வேலையுமே இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம வந்து மிஷின் உட்காந்து அது கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சமைக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா இப்போ நம்ம கிளாஸ் எல்லாம் வந்து லீவில் இருக்குது. அதனால் சமையல் வேலை வந்து எப்போ சாப்பாடு தேவையோ அப்போ செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருந்தது, மதிய சாப்பாடு நம்ம காலையிலே செஞ்சுருவோம். இப்போ கொஞ்சம் நம்ம கிளாஸ்லாம் லீவுன்றதுனால அப்படியே கொஞ்சம் அசால்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். மிஷினில் வந்து உட்காந்துட்டேன்னா, இந்த மிஷின் வந்து எனக்கு இப்படி இருக்கும்னு நினச்சேன்னா நான் ரொம்ப அசால்ட்டாக நினச்சேன். நமக்கு வந்து ஆல்ரெடி தைக்க தெரியும், நம்ம வந்து ஒரு 2 நாள் தான் பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும் அடி தூள் நினச்சேன். ஆனால் ஒரு விஷயமும் ஒரு மாதிரி இருக்குது. ஆரியில் வந்துட்டு ஸ்டாண்டு எல்லோரும் ஃப்ரேம் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி தானே செட் பண்ணணும்னு இருந்தால், ஆனால் ஃப்ரேம் செட் பண்ணுறது கூட வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரேம் செட் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்குது. எம்ப்ராய்டிங்கில் மிஷினுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணணும் போல இருக்குது. தையல் மிஷினுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நூல் கோக்கிறதுலேருந்து, பாபின் செட்டு மாற்றுறதுலேருந்து, ஊசியில் நம்ம நூல் செலுத்துவோம் இல்லையா, அது எல்லாமே டோட்டல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ஓகே, நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அப்படியே மிஷினில் உட்காந்து ஓரளவு வந்து தைச்சேன். இதில் வந்து எனக்கு என்ன வந்து ஒரு விஷயம் பயமாக இருக்குது அப்படின்னா, தையல் மிஷினில் வந்து கொஞ்சம் கைக்கெல்லாம் வந்து ஊசி படாத அளவுக்கு ஓரளவு ஒரு 50% வந்து சேஃப்டியாக இருக்கும். மிஷின் எம்ப்ராய்டிங்கில் வந்து அது கிடையாது. ஏதோ கடப்பாறையை நேராக நிற்க வச்ச மாதிரி அவ்வளோ பெரிய ஊசி நிற்கிது. கொஞ்சம் தவறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதில் ஊசி வந்து நம்ம கையை டேமேஜ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு பெரிய சிக்கல்னால், பாபின் கேஸ் மாட்டுறது வந்து பெரிய சிக்கலாக இருக்குங்க. ஒரு மாதிரி இருக்குது அதில். அந்த மிஷினில் நான் எப்பயும் ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து புதுசாக யூஸ் பண்ணும்போது நம்ம பழைய ஏற்கனவே எனக்கு கைவட்டம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் போதாங்காட்டின்னு இந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து கைவட்டம் வரமாட்டுது. மேபி போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். நூல் வந்து அறந்து போகிறது அப்போது பெரிய எனக்கு அப்படியே ப்ரெஷராக, இதிலேருந்து நான் எப்படா வெளியில் வருவேன், கற்றுப்பேனா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக கற்றுப்பேன். எங்கள் வீட்டுக்காரே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டார். என்னடி இது, அது மூஞ்சை தவிர்த்து மற்றது எல்லாம் சும்மா, அது ஏதோ ஒன்று சொன்னாருங்க அவர். மூஞ்சி மட்டும் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவ்வளோ 1008 ரியாக்ஷன் என்னுடைய ஃபேஸில். அந்த சத்தம், ஒரு மாதிரி படபடப்பு, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் இவ்வளோ வேகமாக எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ வேகமாக ஏன், அது பொறுமையாக தான் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சார் வந்து நம்ம வீட்டில் இல்லை. குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சாய் வந்து இப்போ நம்ம வீட்டில் இல்லை. அவர் வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த கேப்பில் வந்து அவர் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மிஷின் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம வந்து ட்ரையல் பார்த்துடலாம். ஏன்னா அவன் வேறு ஏற்கனவே எனக்கு வர மாட்டேங்குது. இதில் அவன் வேறு வந்துட்டு இங்கே கை வைப்பான், அந்த பெல்ட்டை அவுத்துடுவான், இங்கே போய் நிற்பான். ஏதாவது பயமாக இருக்கும், ஏதாவது தட்டி விட்றடா, அந்த மாதிரி வேலைலாம் பயங்கரமாக பண்ணுவான் அவன். தட்டி விட்டுற போகிறா, ஊசி பட்டுற போகுது, இல்லைனா அந்த நூல் வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி ஆகும். போடானா போகவே மாட்டான். தைக்கிறேன் ஒரு 2 தையல் போட்ட உடனே என்ன பண்ணும், ஆஹா பரவாயில்லையே இவ்வளோதானா, நல்லா வந்துடுச்சான்னு நினைப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, நூல் வந்து அடியில் மாட்டிடும். நூல் அடியில் மாட்டினதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் வந்து அதில் வந்து எடுக்கவே முடியாது. சரி, ஓகே, எல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஒரு வழியாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிக்ஸ் வந்து பரவாயில்ல. நேற்றுக்கு இன்றைக்கி வந்து பரவாயில்ல, ஓரளவு வந்து கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே படிப்படியாக தானே. நான் அந்த மிஷின் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாலே போதும். ஆல்ரெடி நமக்கு தைக்க தெரியுன்றதுனால மிஷின் கண்ட்ரோல் மட்டும் கொண்டு வந்துட்டால் போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 10 நாளில் முடிச்சிடுவேன். அவங்க எப்படி கிளாஸ் வந்து என்னென்னா, நேற்று போட்ட ஒரு கிளாஸ் அவங்க வந்து நமக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஃபினிஷிங்காக கொடுத்தா மட்டும்தான் அவங்க அடுத்த கிளாஸ் போகணும். நீ 10 நாள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரே நாள் ஒர்க் பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் வந்தால் தான் அடுத்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேள்வி தான், என் ஸ்டூடெண்ட்டு கூட,
அக்கா நேரில் வந்து கற்றுக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிகினர்ஸ் ஆரம்பத்தில். ஆன்லைனில் எப்படிக்கா கற்றுக்க முடியுமா? எப்படிக்கா அது நேரில் இருந்தால் தாங்க கற்றுக்க முடியும் அப்படின்னு. நமக்கு வந்து நான் எல்லாமே ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நாம்பளாவது பரவாயில்ல ஆன்லைனில் காசு கொடுத்து நமக்குன்னு ப்ரைவேட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க, நமக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் வீடியோ பார்த்தே வந்து ஆரி போட்டவங்க இருக்காங்க. அந்த ஆரி எம்ப்ராய்டிங் போட்டது, துணி தச்சு நம்ம டைலரிங் வேலை பார்க்குறது எல்லாமே யூடியூப் வீடியோ பார்த்தே வந்து செய்கிறவங்க இருக்காங்க. எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். நான் வந்து கண்டிப்பாக என் குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு அந்த ஒரு வைராகியம் இருந்தது. நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஃபேஷன் மேலே நமக்கு வந்து ஒரு ஆர்வம், எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. நேர்லேயே வந்து உன் கூட ஒரு 10 பேர் வந்து உட்காந்துக்கின்னு கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பயுமே கற்றுக்கவே முடியாது. அதுவே வந்துட்டு கண்ணாலே பார்ப்பாங்க ஒரு சிலர்லாம். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ நான் துணி தைக்கிறேன், நான் துணி தைக்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னா சும்மா நின்று துணி கொடுக்க வருவாங்க, ஒரு ப்ளவுஸை கொடுக்க வருவாங்க. அப்போவே வந்து ஓ இப்படி தைக்கலாமா, அப்படி தைக்கலாமா, கண்ணால் பார்த்தாலே வந்து அவங்க திரும்ப அதை போய் ட்ரை பண்ணி அதை தைக்கிறது தோணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எப்பயுமே வந்து சூப்பராக வந்து கற்றுப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைனா 100 பேர் உங்கள் கூட இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கற்றுக்க முடியாது. தையல் வந்து பாருங்கள் மாட்டிக்கிச்சு. அது மாட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த துணியே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த நேரம் எனக்கு ஒரு பயம், இது வேஸ்ட்டு கிளாத்து, ஓகே நம்ம கட் பண்ணிட்டோம், இதுவே கஸ்டமர் ப்ளவுஸ் இருந்தால் எப்படி நம்ம கட் பண்ணுறது? ஒரு சில கேள்வியெலாம் நான் அவங்கள கேட்குறேன். அதுக்கு அந்த டீச்சர் என்ன டீச் பண்ணுறாங்களோ அவங்க கேட்குறாங்க, ஏம்மா வித்தியாசமாக கேள்வி கேட்குறியேம்மா, இந்த கேள்விக்கெலாம் நான் பதில் எங்கேருந்து போவேன்? இது எங்கேருந்து உங்களுக்கே நான் என்ன உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குனே நான் நிறைய யோசிக்கணும் போல இருக்குது அப்படின்றாங்க. ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சப்போர்ட் நம்ம வீட்டுக்கு இருக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து சாத்தியமாக நடக்கும். யூடியூப்பை மட்டுமே பார்த்து ஒரு சமையல் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்துட்டு சமைச்சு வீட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. இட்லி மாவு வந்து புசுன்னு மாவு எப்படி வரணும் சில யூடியூப்பில் பார்த்து, ஒரு வடை எப்படி செய்யுது, டீ போடுறது எல்லாமே யூடியூப்பில் வந்து வீடியோ வருது. அழகு கலை பயிற்சி எல்லாமே யூடியூப்பில் வந்து வீடியோ வருது. கண்டிப்பாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆன்லைன் கிளாஸ் இல்லைங்க, யூடியூப் சேனலில் பார்த்தே நம்ம வந்துட்டு வீட்டில் இருந்தபடியே ஒரு சின்னதாக ரன் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக கற்றுக்கலாம், அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இங்கே பாருங்கள் மக்களே, ஓரளவு வந்துட்டு வளன்னு பேசிக்கிட்டே தச்சியாச்சு. நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒர்க் வந்து பார்த்தோன்னா ஓரளவு ஃபினிஷிங்காக இருக்குது. நேற்று வந்து எனக்கு ஒரு 10 மார்க் 100க்கு 10 மார்க் கொடுத்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 15 மார்க் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்குக்கு உங்களுக்கு நீங்கள் எனக்கு என்ன மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர்.